ஹாய் பட்டோஸ், நான் உங்கள் சசிகலா எதிராஜ். இலக்கணம் பிழையானதோ அத்தியாயம் 4. ஆதினியும் நிசாந்தனும் தன்னை மறந்து அவர்களின் உலகில் ஆழ்ந்து போயிருப்பதைக் கண்டவளுக்கு தான் அவர்களில் ஒருத்தி இல்லையா என சினுங்கியது அவளின் அன்பின் மனம். அப்போது அவர்களின் மேஜைக்கு ஆர்டர் எடுக்க வந்த பேரரிடம் அவளுக்கு தேவையானதும் தனக்கு தேவையானதும் ஆர்டர் பண்ணியவன், இப்போ ஆதினிக்கு என்ன சாப்பிட கொடுப்ப சுகா என்று சுகாசினியிடம் கேட்டான் நிசாந்தன். அவளுக்கு வெளி உணவு கொடுப்பதில்லை, வீட்டிலே செய்து கொடுப்பதுதான் வழக்கம் என்று சிறு குரலில் ஏம்பியவள் தான் கொண்டு வந்த பையிலிருந்து குழந்தைக்கான உணவு ராகி கூளை எடுக்க அதை பார்த்தபடி அமர்ந்திருந்தவனும் அந்த பையில் குழந்தைக்கு தேவையான ஒரு ட்ரெஸ், டைபர், கிளாஸ், ஸ்பூன், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் என்று அனைத்தும் ஆதினிக்கு உடைய பொருட்கள் மட்டுமே இருப்பதைக் கண்டு அவளை மனதிற்குள் மெச்சிக்கொண்டான் நிசாந்தன். ராகி கூழ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதினியை சாப்பிட கூப்பிட அவனோ, அதை என்கிட்ட கொடு, நான் பாப்பாவுக்கு கொடுக்கிறேன் என வேகமாக அவள் கையில் இருந்து பிடுங்கியவன் ஆதினியை கொஞ்சியபடி ராகி கூழை ஊட்ட அதுவும் சமத்தாக சாப்பிட்டது. அதை பார்த்தவளுக்கு மனதிற்குள் புகைச்சலை உருவாகிது. தான் ஊட்டும்போது பல அழிச்சாட்டியம் பண்ணி சாப்பிடாமல் அடம்பிடிக்கும் குட்டி இன்னைக்கு பாரு அப்பாரு ஊட்ட ஊட்ட என்னமோ அமிர்தத்தை கொடுக்கிற மாதிரி சீன் விடுது, அவனும் அதுக்கு தகுந்தவாறு தலையாட்டிட்டு இருக்கான் என்று முணுமுணுத்தாள் சுகாசினி. அவளின் முணுமுணுப்பில் மென்மையாக சிரித்தவன், குட்டிக்கு மட்டும் ஊட்டுகிறேனேன்னு பொறாமையா இருக்க சுகா, வேண்டுமென்றால் சொல்லு, உனக்கும் ஊட்டி விடுகிறேன் என்று சொல்லி ஒற்றை புருவத்தை உயர்த்தி பார்க்க அதை கண்ட சுகாசினி அவனை முறைத்தாள். அவளின் முறைப்பில் என்ன கண்டானோ அவன் இறுகிய முகம் மலர்ந்து கம்பீரமாக புன்னகை புரிந்தது. அப்போது அவர்களின் உணவை எடுத்து வந்த பேரர் அவரவர் முன் தட்டை வைத்துவிட்டு அவளின் ஃபேவரட் உணவான வெஜ் புலாவும் பன்னீர் மசாலாவையும் வைக்க அதை கண்டவளுக்கு உள்ளமோ கரித்தது. என்றோ ஒரு நாள் குடும்பமாக ஹோட்டலில் உணவு உண்ணும்போது பரிகாசமாக பேசிய சொற்கள் இன்னும் செவியில் ஒலிக்க அவளால் அவ்வுணவை உண்ண முடியாமல் தொண்டைக்குழியில் சிக்கி இருமலே வந்துவிட்டது. அதை பார்த்தவன் மெதுவா என்று சொல்லி தண்ணி குடித்துவிட்டு சாப்பிடு சுகா என்று சொன்னவன் ஆதினியின் கையில் சிப்பரை கொடுத்து பேபி சீட்டரில் அமர வைத்தான் நிசாந்தன். அதற்குள் தன்னிலை திரும்பியவள் தட்டில் இருந்த உணவை அலைந்து கொண்டிருக்க அதை ஓரக்கண்ணால் பார்த்து விட்டாலும் தன்னுடைய மீல்ஸை எடுத்து உண்ண ஆரம்பித்தான் நிசாந்தன். இன்னும் அவள் சாப்பிடாமல் இருப்பதைக் கண்டு கனி சாப்பிடே என்று அவளின் செல்ல பெயரை சொல்லி அழைக்க அதை கேட்டவளோ, இது நிஜமா தன் காதில் அவன் தன் பெயரை கூப்பிட்டானா என அதிர்ந்து பார்க்க அதை கண்டு கண்களை சிமிட்டியவன் சாப்பிடு சுகாசினி என்று சொல்ல அது கனவுதான் என்று நினைத்தபடி சிறிதளவு மட்டுமே உண்டாள் சுகாசினி. இருவருக்கும் இன்று வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி அதை பற்றிய எந்தவித விவாதங்களும் எதுவுமின்றி அவர்களுக்கிடையே நீண்ட மாதங்களுக்கு பிறகு கிடைத்த தனிமையான சூழ்நிலையின் இனிமையை குறைக்காமல் நடந்து கொண்டனர். சாப்பிட்டதும் நீ போய் கை கழுவிட்டு வா சுகாசினி, அதன் பின் நான் போகிறேன் என்று சொல்ல அவளோ சரி என்று தலையசைத்துவிட்டு எழுந்து சென்று திரும்பி வந்தவுடன் நிசாந்தன் சென்றான். பேரர் பிள்ளை கொடுக்க அதை வாங்கி வைத்துவிட்டு நிசாந்தனுக்காக காத்திருந்தாள் சுகாசினி. அவன் வந்ததும் பிள்ளை கொடுக்க பில் புக்கை ஓபன் பண்ணியவன் அதில் அவளுக்கான உணவின் பணம் இருப்பதைக் கண்டு அவளை கோபத்துடன் முறைத்தான் நிசாந்தன். அவளோ, உங்களோட கடமை ஆதினிக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. நீங்கள் கோர்ட்டில் சொல்லிய எல்லா விஷயத்திற்கும் தலையாட்டியவன் இங்கே இப்படி பேசுகிறாளே என்று தோணுதா? எனக்கும் உங்களுக்கும் ஆன பந்தம் இன்றோடு முடிந்து விட்டது. இனி என் மேல் எந்த உரிமையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. உங்கள் வீட்டில் நான் வந்து இருப்பது இயலாது. அப்படி தங்கினால் அங்கே தங்குவதற்கான வாடகை, என் சாப்பாட்டிற்கான பணம் எல்லாம் வாங்கி கொள்ள சம்மதம் என்றால்
உங்கள் கூட வருவதற்கு தடை எதுவும் இல்லை. என்னால் என் மகளை எந்த குறையும் இல்லாமல் சிங்கிள் பேரண்டாக வளர்க்க முடியாமல் ஒன்றுமில்லை. அதுவும் என்னை போல அப்பா இல்லை என்ற ஏக்கத்தோடு வளர வேண்டாமே என்ற எண்ணத்தில் தான் நான் எதுவும் சொல்லவில்லை. உங்களை எதிர்த்து நிற்க என்னால் ஒரு நொடி போதும். ஆனால் அதை செய்து என் வாழ்க்கையை திசை மாறி சிதைச்சிக்க முடியாது என்று சொல்லியவர், இனி நமக்கிடையே நடக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் ஆதினியை பற்றிய மட்டுமே. இதை புரிந்து நான் நடந்து கொள்வேன். அதற்கு நீங்கள் உதவுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லியவர் ஆதினியை தூக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து ஹோட்டலை விட்டு வெளியேறினாள் சுகாசினி. அவளின் பேச்சை கேட்டு முகம் இறுகியவன் வேறு எதுவும் பேசாமல் பில்லை செலுத்திவிட்டு வெளியே வந்ததும் சுகாசினியின் காரின் அருகே ஆதினியோடு நிற்பதைக் கண்டு அவள் அருகே சென்றான். ஏனோ கோபத்தை அவளிடம் காட்டாமல் இருக்க தன்னை அடக்கிக் கொள்ள உள்ளே பெரும் போராட்டமே நடந்தாலும் அதை மறைத்து அவளை பார்த்தவன், ஏனுங்க மணி, இந்த சீரியல் டைலாக் எல்லாம் எதுக்கு? உங்ககிட்ட நான் தான் எதுவும் கேட்கலையே. பணத்தை அங்கே வச்சுட்டு வந்தீங்க. நானும் அதை பற்றி பேச்சை எடுக்கலை. அதற்கு எதுக்கு இவ்வளோ நீளமாக டைலாக் பேசிட்டு வரீங்க? அதை விட உங்கள் பணத்தை மட்டுமே வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்கள் அப்பாவி புருஷனுக்கும் சேர்த்து கொடுத்தா குறைந்தா போய்விடும் உங்கள் சொத்து என்று நக்கலும் கேலியுமாக கேட்டவனே முறைத்த சுகாசினி, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க என் மகள் ஆதினி மட்டும்தாங்க. வேற யாரும் இல்லாத அனாதை. இன்று சாப்பாட்டுக்கு கொடுத்த பணத்தை நான் ஒரு வாரத்திற்கான காய்கறி செலவுக்கு ஆகியிருக்கும். ஆனால் எங்கேயும் என் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்க முடியாது என்பதால் தான் பணத்தை கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லியவளை கண்டு அதன் வழியை மனதிற்குள் மறைத்தவன், யாரும் இல்லை அனாதை என்ற சொல் அவனை சுற்றெரித்தது. குத்துக்கல்லாக புருஷன் இருக்கும்போது யாரும் இல்லை என்று சொல்லுவதற்கு உள்ளத்தில் எத்தனை காயங்களை பட்டிருப்பாள் என்று எண்ணியவன் அவளோடு வாதாடாமல் காரில் ஏறி அமர்ந்தான். பின்னால் அவளும் ஏறியதும் காரை கிளப்பியவனின் மனமும் இவளை இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கும் அளவுக்கு யாரால் காயம்பட்டாளோ என்று மனம் விரும்பியவன் இதற்கு சீக்கிரம் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதில் சொல்லிக்கொண்டான் நிசாந்தன். அவளுக்கோ இன்னும் 1 வருடமா? அச்சோ, எனக்கு பைத்தியம்தான் பிடிக்க போகுது என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள் சுகாசினி. ஹோட்டலிலிருந்து கிளம்பி மீண்டும் வீட்டை நோக்கி கார் பயணம். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், முன் சீட்டில் குழந்தை ஆதினியை அமர வைத்து அதற்கு தகுந்தபடி அழுத்தாமல் சீட் பெல்ட்டை போட்டவன் காரில் குழந்தைக்கான பாட்டை போட, ஆதினியோ புதுவிதமான சுவாரஸ்யமாக ஒவ்வொன்றையும் ரசித்து கைகொட்டி சிரித்தாள் குழந்தை. காருக்குள் ஆதினியின் சத்தம் மட்டுமே கேட்க தன் அப்பாவின் கையை தன்னால் நீட்டும் அளவுக்கு கையை நீட்டி தொட பார்க்க அவனும், நோ பேபி, என்ன வேணும் குட்டிமாவுக்கு என்று கேட்டவனும் ஆதினியின் முகத்தில் தெரியும் ஆர்வத்தை பார்த்து, ஓ, அப்பா மாதிரி குட்டி கார் ஓட்டணுமா என்றவன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு குழந்தையை தூக்கி மடியில் வைத்தபடி காரை ஓட்டத் தொடங்கினான் நிசாந்தன். அதுவரை பின்னால் அமர்ந்தபடி இத்தனையும் அமைதியாக கவனித்து வந்தவளோ குழந்தை அவன் மடிக்கு மாறியதும் பதறினாள் சுகாசினி. வேணாம் வேணாம், அவளை இங்கு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் என்று அவனிடம் பேச அவனும் ஒற்றை புருவத்தை உயர்த்தியவன், என் குழந்தை குறும்பு பண்ணாமல் கார் ஓட்டுவாள், உனக்கு பயமா இருந்தால் முன்னால் வாயேன் என்று குறும்பு புன்னகையுடன் சொல்ல அவளோ அவனை முறைக்க அதை கண்ணாடி வழியாக கண்டவன் வாய்விட்டு சிரித்தான். ஆதினியும் சேர்ந்து அப்பாவுடன் சிரிக்க அந்த நிமிடங்கள் அப்பாவும் பொண்ணும் கூட்டு சேர்ந்து அவளை ஒதுக்குவதைப் போல உணர்ந்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டு காரின் ஜன்னல் வழியை வெளியே பார்த்து கொண்டே வந்தாள் சுகாசினி. ஆனால் 2 நிமிடம் கூட அவளால் தாங்க முடியவில்லை. இத்தனை நாட்கள் தன் கைக்குள்ளேயே பொக்கிஷமாக வளர்ந்த வாண்டு
அப்பாவோட சேர்ந்து லூட்டி அடிப்பதை கண்டு காண்டானாள் சுகாசினி. ஆதினி ஆதினி பா என பல செல்ல பேரில் கொஞ்சுதலாக கூப்பிட்டாள் சுகாசினி. ஆனால் குழந்தை தன் அப்பாவோடு புதுவிதமான கார் ஓட்டுகிறேன் என்ற ஆசையிலும் புர் புர் என எச்சில் தெறிக்க வாயில் சத்தமிட்டு கொண்டு அதன் உலகில் சஞ்சரிக்க, நிசாந்தனோ மனைவியின் அழைப்பில் குழந்தை திரும்பாமல் இருப்பதைக் கண்டு அவனுக்குள்ளும் குறுகுருவென்று இருந்தது. ஆனாலும் மனைவி என்னதான் செய்ய போகிறாள் என்று பார்ப்போம் என காத்திருந்தான். அவனுக்கும் அவளுடைய குரல் செவியில் உணராமல் இருப்பது போல் காட்டிக்கொண்டு குழந்தையின் கைகளை வருடியபடி காரை செலுத்தி கொண்டிருந்தான் நிசாந்தன். பொறுத்து பொறுத்து பார்த்தவள், இத்தனை நாள் எங்கே போச்சு இந்த பிள்ளை பாசம்? இப்ப மட்டும் அப்படியே அடைமழையா கொட்டுது என்று சுகாசினி முணுமுணுக்க, அதை கேட்டவனோ, அது இத்தனை நாள் வெளிநாட்டில் படிக்க போயிருந்தது, இப்பதான் பிள்ளையனேறி பறந்து வந்ததாம் என்று நக்கலாக பதிலளிக்க, அவனை கண்ணாடி வழியே முறைத்தாள் சுகாசினி. அவள் முறைப்பை கண்டு ஒற்றை கண் சிமிட்டி புன்னகைத்தவன் ரோட்டில் கவனத்தை செலுத்தினான். அவன் செய்கையில் அதிர்ந்தவளோ, இத்தனை நாட்கள் இவன் ஒரு முறை கூட தன்னிடம் இலகுவாக இப்படி நடந்து கொண்டதில்லையே, இன்று அவனுக்கு ஏதாவது பேய் அடித்து விட்டதா என்று ஐயம் கொண்டவள் எதுவும் அதன் பின் பேசவில்லை. வெளியே தன் பார்வையை செலுத்தியபடி அமர்ந்திருந்தாள் சுகாசினி. ஆனாலும் அவளால் தன் குழந்தையோடு அவன் ஐக்கியமாகி இருப்பதை தாங்க முடியாமல், பாப்புவை கொடுங்க, அவளை தூங்க வைக்கணும் என்று பொய்யான காரணத்தை சொல்ல, அவளுக்கு தூக்கம் வந்தால் என் மடியிலே அப்படியே தூங்க வைக்கிறேன், நீ ரோட்டில் எங்கெல்லாம் குழியும் குண்டுமாக இருக்கா என பார்த்து குறிச்சு வச்சுக்கோ, ரோட்டின் ஓரத்தில் மரம் கிளைகள் எல்லாம் வளர்ந்திருக்கா என்று செக் பண்ணிக்கிட்டே வா, ரோட்டில் ஓட்டுகிற கார் வண்டி எல்லாம் ரூல்ஸ் படி ஓட்டுறாங்களா இல்லையா என பார்த்துக்கோ, அப்பதான் போகிற வழியில கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்து விட்டு போக முடியும் என்று அவள் காரிலிருந்து வெளியே பார்த்து கொண்டு வந்த பார்வைக்கு நக்கலாக சொல்லி சிரித்தவன் சற்றென்று சிரிப்பை மறைத்து ஓரமாக வண்டியை நிறுத்தியவன், இறங்கு கீழே என்று இறுகிய குரலில் சொல்ல, ஆள் ஆரவாரமற்ற இடத்தில் இறங்கு என்று சொன்னவுடன் சுற்றும் முற்றும் நோக்கியபடி இறங்கியவள் எதுக்கு என்று கேட்டபடி சிறு பயத்துடன் அவனை நோக்கினாள் சுகாசினி. விரும்பாத தருணங்களை விரட்டி விரும்பிய காலத்தை நோக்கி நகர வைக்கும் கால இயந்திரம். இருவருக்குள்ளும் அந்த கால இயந்திரத்தால் வாழ்க்கை செம்மைப்படுமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.